நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா கூகுள் அக்கௌண்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த கூகுள் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனை முழுமையா அனுபவிக்க முடியும். எதுக்கு கூகுள் அக்கௌண்ட் இல்லாம பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கூகுளோட ப்ராடக்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கணும்னா கூகுள் அக்கௌண்ட் மஸ்டா தேவைப்படுது. எத்தனை பேர்கிட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க? கண்டிப்பா சான்ஸே இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அவங்களுக்காக சமீபத்தில் கூகுள் ஒரு பெரிய ஆப் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ அதோட சேர்த்து ஒரு முக்கியமான செட்டப்பை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்ம எல்லாருமே கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இல்லைங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். எல்லாம் நம்முடைய ப்ரைவசிக்காக அந்த மாதிரி 2-3 கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு சில கூகுள் அக்கௌண்ட்டை மட்டும்தான் நம்ம ரெகுலராக பயன்படுத்துவோம். பாக்கி உள்ள கூகுள் அக்கௌண்ட்டை அப்படியே கடப்பில் போட்டுருவோம். அது நமக்கே தெரியாது, அப்படி கிடக்கும், பயன்படுத்தாமலே கிடக்கும். அந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட்டை தேடி பிடிச்சி கூகுள் அக்கௌண்ட் டெலிட் பண்ண போகிறாங்களா? அதில் ஏதாவது உங்கள் டேட்டா இருந்துச்சுன்னா போச்சு, எல்லாம் போச்சு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட் அப்பப்போ ஏதாவது ஒரு சர்வீஸை பயன்படுத்தி வச்சுக்கோங்க. இமெயில் அனுப்புறதோ, யூடியூப்ல போயிட்டு யாருக்காவது கமெண்ட்ஸ் பண்ணுறதோ, ஏதாவது ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதோ, இந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட் தப்பிச்சுது. இல்லாத பட்சத்தில் கூகுள் டெலீட் பண்ணுவாங்க. அது ஆக்டிவ் ஆயிடுச்சு. டிசம்பர் 2023 இருந்து தொடங்குது அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுக்கு முன்னால அவங்க நிறைய இமெயில் நோட்டிஃபிகேஷன் அள்ளி எறிவாங்க. அதில் நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் தப்பிச்சுது. இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனை டேட்டாவையும் நீங்கள் பேக்கப்பாக எடுக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எத்தனை கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுங்களோ அதை எல்லாத்தையும் அப்பப்போ பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு கூகுள் அக்கௌண்ட்லேயும் ஒரு செட்டப்பை கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் தான் வந்து இந்த செட்டப்பை பயன்படுத்துகிறாங்க, மீதி பேர் பயன்படுத்துறதே இல்லை. அவங்களுக்காக அந்த செட்டப்பை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது எந்த மாதிரி செட்டப்னா, ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கிடலாம். நான் இந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் பண்ணிடணும் கூகுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிடலாம். ஆமாம், அப்படி ஒரு செட்டப் இருக்குது. அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிரும், யார் கைக்கும் போகாது. ஆமாங்க, உண்மைங்க. அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க. அதை வேணால் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போவோம், கூகுள்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதுக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் போங்க. அப்படி மேக் அ பிளான் ஃபார் யுவர் டிஜிட்டல் லெகசி, அதுக்குள்ள போவோம். இந்த பார்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த கூகுள் அக்கௌண்ட் வேற யாரும் கைக்கும் போயிடக்கூடாது. அப்போ ஒரு மந்த்தை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆகிடும். டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, இமெயில் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். இதில் டிசைட் வென் கூகுள் ஷூட், அதுக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 months ஆஃப் இன்ஆக்டிவிட்டி பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதுக்குள்ளே போவோம். 3 மாதத்துலேருந்து 18 மாதம் வரைக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம், ஆல்ரெடி இமெயில் ஐடி கொடுத்துருப்போம், ரிகவரி இமெயில் ஐடி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி 3 ஸ்டெப் நம்ம கொடுத்து நம்ம ப்ராசஸிங்கை எனேபிள் பண்ணிட்டோம்னா அந்த டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கூகுள் அக்கௌண்ட் இன்ஆக்டிவேட் ஆகிடும். இன்ஆக்டிவேட்னா அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது யாராலையும். ஸோ அந்த மாதிரி செட்டப்புக்குள்ள நம்ம போயிடுவோம். சரிங்களா? இது வந்து நார்மல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய பேர் இதை செட் பண்ணாம அப்படி கடந்து போயிடுவாங்க. இதனால என்னவோ தெரியல, கூகுள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துவோம்ல, அதுல ஒரு சில கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம ரெகுலரா பயன்படுத்துறதே கிடையாது. அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு அதிகபட்சமா ஒரு 2 வருஷத்துக்குள்ள அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க பயன்படுத்தலைன்னா நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பண்ணுவோம், இமெயில் பண்ணுவோம். அதுல உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது வழியா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை மறுபடியும் நீங்க பயன்படுத்த தொடங்கிட்டீங்கன்னா உங்க கூகுள் அக்கௌண்ட் தப்பிச்சுது. இல்லைன்னா அவ்வளவுதான், மொத்த டேட்டாவும் போச்சு. அதாங்க காரணம். 2 ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங், முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.